Hello friends, welcome to Coding Problem வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எபிசோடில் பார்க்க போகிற ப்ராப்ளம் 2 sum. இந்த 2 sumன்றது ரொம்ப ஃபேமஸான ப்ராப்ளம். ஈவன் நம்ம அந்த 2 sum யூஸ் பண்ணி we can solve 3 sum also. ஸோ இது வந்து இந்த ப்ராப்ளம் ஸ்பெசிஃபிக்காக என்ன கேட்குறாங்க, இது அவுட்புட் ஃபார்மேட் என்ன அப்படின்றத ஒரு வாட்டி லீட் கோடில் பார்த்துட்டு வருவோம். ஸோ இதுதான் லீட் கோடில் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன். அகைன் இட்ஸ் அ ஈஸி ப்ராப்ளம். ஸோ the solution should be pretty straightforward. So given an array of integer nums and an integer target, return indices of the two numbers such that they add up to target. ஸோ இந்த மாதிரி ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அரேவும் ஒரு டார்கெட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வேணால் நம்ம 2 sumன்றதுனா என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி 2 எலமெண்ட் ஆட் பண்ணால் இட்ஸ் கான ஆட் அப் டு த டார்கெட். அதுதான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, you may assume that each input would have exactly one solution and you may not use the same element twice. ஸோ எல்லா ஈச் இன்புட் would have exactly one solution. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே வந்து ஒரே ஒரு லிஸ்ட்டு தான் இருக்க போகுது. ஸோ 2 element அரே வந்து ஒன்று தான் இருக்க போகுது. அண்ட் யூ மே நாட் யூஸ் த சேம் எலமெண்ட் ட்வைஸ். ஸோ நம்ம வந்து ஒரே எலமெண்ட் 2 வாட்டி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது அகைன் எப்படி டெஸ்கிரைப் சொல்லணும்னா, ஸோ இங்கே வந்து இண்டிசஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2, 7 ஆர் அட் இண்டிசஸ் 0 and 1 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ அதுதான் நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அவுட்புட் ஃபார்மேட்டு. அண்ட் அகெயின் இதில் வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். ஸோ லைக்வைஸ் இங்கே வந்துட்டு இப்போ 7 இருக்குது, 2 இருக்குது. ஸோ மேபி இங்கே ஒரு 4 ஒரு 5 இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பாசிபிள் சொல்யூஷன் இருக்கலாம். பட் இவங்க அதை கேட்கல. இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் there is going to be one solution சொல்லிட்டாங்க. ஸோ that will come in handy when we try to return the values. அண்ட் அகெயின் இதில் பார்த்தீங்கன்னா, you may not use the same element twice. இப்போ வந்து இங்கே ஒரு வேளை டார்கெட் 9 கொடுக்காம மேபி 10 கொடுத்தாங்கன்னா, தென் இந்த அரேல வந்து 5 எலமெண்ட் இருந்ததுன்னா we can use 5 or twice யூஸ் பண்ணி we could have gotten the target இல்லையா. ஸோ அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் 2ல் பார்த்தீங்கன்னா 3 to 4 கொடுத்துருக்காங்க, டார்கெட் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து 2 and 4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா தென் யூ வில் கெட் டார்கெட் 6 இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த 2 இண்டிசஸ் 1 and 2 அப்படின்னு இண்டிசஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நம் 3 and 3 கொடுத்துருக்காங்க, டார்கெட் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸில் இதுதான் only 2 elements that can add up to that target. அதனால் 0 and 1 கொடுத்துருக்காங்க. ஸோ that is a problem description. Let's get to the solution. So even though இது ஈஸி ப்ராப்ளம்னாலும் it is little more involved than other problems. ஸோ அதனால் brute force solution we can try to come up with the brute force solution. ஸோ இதில் வந்து என்னென்னா, say for I in nums, actually range of nums. ஸோ கொடுத்துருக்க அரே வந்துட்டு we can iterate twice for j in range of nums. ஸோ எதுக்காக 2 வாட்டி ஐட்ரேட் பண்ணுறோன்னா, ஆக்சுவலி இல்லை j of length of, but you get the point. இல்லை சூடோ கோட் தான். ஸோ 2 வாட்டி ஐட்ரேட் பண்ணோம்னா we can try to compare one element with every other element. ஸோ நம்ம வந்து சேம் எலமெண்ட் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ if I is not equal to j அப்படின்னா we can try to add nums of I plus nums of j. ஸோ nums of j ஆட் பண்ணிவிட்டு we can try to compare if it is equal to target. ஸோ அப்படி இருந்ததுன்னா we can return those I and j. ஸோ return I and j as the output அப்படி சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து worst case complexity பார்த்தீங்கன்னா O of n square. So which is really not good, but this is a solution. So you can offer this as a brute force solution if you don't remember the actual solution. So let's move on to the optimal solution. ஸோ ஆப்டிமல் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து we are going to make use of Python dictionary. ஸோ டிக்ஷனரி எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த கேஸில் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஸோ இப்போ டார்கெட் வந்து இதுக்கு இப்போ கிவன் எக்ஸாம்பிளில் டார்கெட் வந்து நம்ம 9 கொடுத்தாங்க இல்லைங்களா. ஸோ இதுதான் கிவன் அரே. ஸோ டார்கெட் வந்து 9 இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து x + y will give zன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் ஒவ்வொரு அரேவோட ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஐட்ரேட் பண்ணும்போது லெட்ஸ் சே we are calling that as x. ஸோ அப்போ ஒய்யை ஃபைண்ட் பண்ணால் நம்மளோட வேலையாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ how would you find y is equal to z minus x இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து இங்கே ஜின்றது 9. ஸோ அப்போ 9 - x அதுதான் வேல்யூவாக இருக்கும். ஸோ இப்போ இந்த எலமெண்ட் எடுக்கும்போது நம்ம 9 - 2. ஸோ 9 - 2 7. ஸோ 9 - 2 will be 7 இல்லைங்களா. ஸோ அப்போ 7 வந்து இந்த அரேல அடுத்து இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறது நம்மளுக்கு கோலாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் தான் லுக்அப் பண்ண போகிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த டிக்ஷனரியில் இட்ஸ் கோயிங் டு ஸ்டோர் த இண்டெக்ஸ் ஆன் விச் த டிஃப்ரென்ஸ் இஸ் ஸ்டோர்டு இல்லைங்களா. ஸோ அதை தான் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்றத ஒரு வாட்டி வாக் த்ரூ பண்ணி காமிப்போம். ஸோ இந்த டிக்ஷனரி எப்படி நம்ம சொல்ல போகிறோம்னா, இட்ஸ் அ டிஃபரன்ஸ் மேப்னு சொல்ல போகிறோம். ஸோ தட் இட் இஸ் ஈஸி டு ரிமெம்பர். ஸோ இந்த டிஃபரன்ஸ் மேப்பில் கீ என்னவாக இருக்கும், ஸோ ஆப்வியஸ்லி டிக்ஷனரின்றது கீ வேல்யூ பார் இல்லைங்களா. ஸோ அப்போ கீ என்னவாக இருக்கும்னா இட் வில் பி த ஆக்சுவல் இன்டீஜர் இட் செல்ஃப். ஸோ இன்டீஜர் இந்த அரே. ஸோ
either 2 or 7 or 11 or 15. ஸோ அதுதான் இந்த கீயாக இருக்க போகுது. வேல்யூன்றது வந்து இண்டெக்ஸாக இருக்க போகுது. ஸோ the index will be 0 1 2 3 இப்படி இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து diff map of 2 will be equal to 0. ஸோ அதுதான் இந்த ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்மளோட கேஸ்க்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலாக எடுத்த உடனே ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 ஒரு லூப்பில் போயிட்டு ஈச் எலமெண்ட்டை கண்டுபிடிக்க போகிறீங்களா. ஸோ we will start with the 2. So 2 வந்துட்டு we are going to take a difference between 2 and the target. ஸோ அதில் வந்துட்டு டார்கெட் வந்து 9. ஸோ given element 2ன்றதுனால 9 minus 2. ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் 9 minus 2 will be equal to 7 இல்லைங்களா. இப்போ இந்த 7 வந்து இந்த டிஃப் மேப்பில் ஆல்ரெடி இருக்கான்னு லுக்அப் பண்ண போகிறோம். ஸோ டிஃப் மேப் லுக்அப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து O(1) தான் இல்லைங்களா. ஸோ 7 வந்து ஆல்ரெடி நம்ம இனிஷியலாக வந்துட்டு டிஃப் மேப் வந்து எம்டியாக தான் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது we still haven't added any element to the diff map. ஸோ அதனால் லுக்அப் ஃபெயில் ஆகும். ஸோ அதனால் we won't have that. பட் இந்த கேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப் மேப்பில் வந்து அப்படி given element இல்லாத போது ஸோ we are going to store the actual element and its index. அதை பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ செகண்ட் ஐட்ரேஷன் வரும்போது ஸோ 9 minus 7 ஸோ which will be 2 இல்லைங்களா. ஸோ இந்த 2 வந்து டிஃப் மேப்பில் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஆப்வியஸ்லி we just stored it இல்லைங்களா ப்ரீவியஸ் ஐட்ரேஷனில். ஸோ we are going to say that's the thing and we are going to retrieve the index 0 and இந்த கரண்ட் நம்பரோட ஐட்ரேஷன் அதை நம்ம ரிட்டர்ன் பண்ண இல்லைங்களா. ஸோ அது 1. ஸோ this will be the return value. ஸோ அண்ட் நம்ம முன்னாடி படித்தோம் இல்லைங்களா, it has only one unique solution. So we don't have to iterate through the array anymore. But just in case நீங்கள் வந்து இது iterate பண்ணணும்னா you are going to repeat the same thing. So target minus n. ஸோ அதை பண்ணிவிட்டு lookup in diff map. ஸோ அதுதான் இல்லைங்களா. ஸோ அகைன் நம்ம அல்காரிதம் பார்க்கும்போது இதை கிளியராக திருப்பி எழுதுவோம். பட் ஃபார் நவ் திஸ் இஸ் த ஹோல் அல்காரிதம். ஸோ இதை வந்து லுக்அப் பண்ணிவிட்டு இஃப் இருந்ததுன்னா எஸ்னா தென் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் இல்லைங்களா. ஸோ ரிட்டர்ன் இண்டெக்ஸ், அப்படி இல்லை நோ அப்படின்னா ஸ்டோர் இன் டிஃப் மேப். ஸோ தட் இட் வில் பி ரிட்ரீவ் லேட்டர். ஸோ இதுதான் ஹோல் அல்காரிதமே. ஸோ ஐ ஹோப் திஸ் சொல்யூஷன் இஸ் கிளியர். லெட்ஸ் மூவ் ஆன் டு த காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ். ஸோ டைம் காம்ப்ளெக்ஸிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து கொடுத்துருக்க அரே வந்து we are going to iterate through one element at a time இல்லைங்களா. ஸோ at the worst case we are going to iterate through order of n time. And space complexity it's almost same because we are using a diff map இல்லைங்களா. ஸோ diff mapல we might allocate for n number of elements. ஸோ அதனால் O of n வந்து diff mapோட அந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி சொல்லிக்கலாம். ஸோ that is our time and space complexity. let's jump onto the coding. ஸோ யூஸ்வலாக நம்ம கோடிங் பார்க்க முன்னாடி ஆல்கோ ஸ்டெப்ஸ் எழுதிப்போம் இல்லைங்களா. ஸோ அதான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம வந்து டிஃப் மேப்ன்றதை இனிஷியலைஸ் பண்ணிக்க போகிறோம். இட் வில் பி இனிஷியலைஸ் டு எம்டி டிக்ஷனரி இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறம் we are going to add so we are going to find the difference between the target minus each element in the array. ஸோ டார்கெட் மைனஸ் என்ன கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லுக்அப் பண்ண போகிறோம். ஸோ எங்கே டிஃப் மேப்பில். ஸோ லுக்அப் இன் டிஃப் மேப். ஸோ இப்போ டிஃப் மேப்பில் ஆல்ரெடி இருந்ததுன்னா இஃப் ஆல்ரெடி ப்ரெசன்ட் which will be our third step இல்லைங்களா. இஃப் ஆல்ரெடி ப்ரெசன்ட் then we will return right away. ஸோ return the index இல்லைங்களா. ஸோ அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் we are going to add that to the diff map. ஸோ add to diff map. ஸோ என்ன ஆட் பண்ண போகிறோம்னா அந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸை வந்து வேல்யூவாக ஆட் பண்ண போகிறோம். So this is how diff map is built and we are going to do a lookup over here. So we will keep on doing this until we find the index. So and that should be it. So this is the whole algorithm. So இதை எப்படி பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம் லீட் கோடில். ஸோ லீட் கோடில் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண அல்காரிதமை நான் இங்கே ஃபார்மெட்டில் எழுதியிருக்கேன். ஸோ இனிஷியலாக வந்துட்டு நம்ம டிஃப் மேப்பை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ டிஃப் மேப் will be initialized to an empty dictionary. ஸோ அண்ட் தென் lookup target minus f in diff map இல்லைங்களா. ஸோ இது வந்து ஃபார் ஈச் எலமெண்ட் இல்லைங்களா. ஸோ ஃபார் n in nums இல்லைங்களா. ஸோ nums அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம வந்து லுக்அப் பண்ண போகிறோம். ஸோ அது என்னன்னா ஸோ டிஃப்ரென்ஸ் கேல்குலேட் பண்ணி போகிறோம். will be target minus n இல்லைங்களா. ஸோ இதை வந்துட்டு if diff in diff map. ஸோ டிஃப் மேப்பில் ஆல்ரெடி இது இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்படி இருந்ததுன்னா ரிட்டர்ன். ஸோ we are going to return it right away. ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம், இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இண்டெக்ஸ்ன்றது என்னென்னா diff map of diff. So that will have the index for the corresponding difference இல்லைங்களா.
and then current index, which is actually நான் வந்து இண்டெக்ஸை ட்ராக் பண்ணணும்னா there is one more thing that we need to do. ஸோ நான் வந்து index comma n in enumerate யூஸ் பண்ண போகிறேன். ஸோ this is a Python feature. So this will come in handy when you want to access the index along with the corresponding array element. So I comma n னு போடுறனால we can use I and n both in the same case. So இங்கே வந்து I நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல we don't have that difference in the difference map அப்படின்னா so actually the third step வந்து we'll move on to the actual location, which is so foundனா return index இல்லைங்களா. ஸோ அப்படி இல்லை அப்படின்ற கேஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன் கேரண்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ we will return this value at some point. But just in case இந்த if case நம்ம வந்து என்டர் ஆகல அப்படின்னா then we can store that in the diff map. ஸோ அதுதான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ diff map of n will be equal to the index. ஸோ அவ்வளோதாங்க whole code. So let's see if this works. So runtime diff map is not defined. So diff map நம்ம வந்து define பண்ணல. So yeah, typo again. Sorry for that. Accepted. So this is a valid solution. So இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, we are going to use a dictionary மட்டும் ஞாபகம் வச்சுக்க. The dictionary is a very powerful object in Python. So இதை யூஸ் பண்ணி we can address a lot of problems in a unique way. And coding will ரொம்ப வந்து ஷார்ட்டாக பண்ணணும்னா you have to use dictionary in a lot of cases. So I hope this solution is useful for somebody. If you have any comments, suggestions, concerns regarding the solution, please leave it in the comment section and I will get to it. Thank you for coding with me today.